மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சால் பணம் வரும், என்ன பண்ணனா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. 2ன்னா 5 செட் ஆகும், 5ன்னா 7 செட் ஆகும். இது இன்பில்டு. 2 கூடியவங்களுக்கு 5 செட் ஆகும், 5 கூடியவனுக்கு 7 தன்னால் செட் ஆகும். இந்த சந்திரன்கிறதுனால அது தர்ற புண்ணியம் உங்கள் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். நிறைய பேர் மாங்கல்ய பலத்துக்கு மாங்கல்ய தேவதாவை ஆவாகனம் பண்ணி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், இதெல்லாம் சும்மா. உண்மையிலே சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் 7 கூடியவன் குரு என்பதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சால் பணம் வரும், என்ன பண்ணனா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, பண வரவுன்னு கிடையாது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பொதுவாகவே புதனுடைய ராசி பெற்ற நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 கூடியவனாக சுக்கிரனும் 2 கூடியவனாக சந்திரனும் விளங்குகிறார். நிறைய தண்ணீர் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா உடனே கிளம்பி தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போங்க, தண்ணீரை பாருங்க. அதாவது மீனராசிக்காரர்களுக்கு கூட அதான் சொல்லுவேன். மீனத்துக்கு 5 கூடியவன் யாரு? இவன் சந்திரன் என்பதால் உங்களுக்கு ரொம்ப அது வந்து யோகாதிபதி, உங்களுக்கு தனாதிபதி. தனாதிபதினா இப்போ கடலை போய் பார்த்துட்டு வர்றது. மனசு சரியில்லைன்னா கடலில் போய் கையை கட்டிட்டு நில்லுங்க, கடலை பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே ஓஷனிக் எஃபெக்ட்ஸ்லாம் இப்போல்லாம் நிறைய வருது, கடல் இருக்கிற மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வருது, அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அல்லது கடல் நீர் இருக்கு மாதிரியான மீன் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய மீன் தொட்டி, அது ஃபுல்லாக கடல் நீர். நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஓஷனிக் வாட்டர்லாம் இப்போ ஒரு கான்செப்ட்ஸ் வந்துருச்சு. ப்ளூ கலரில் இருக்கும் அந்த வாட்டர். அந்த ஓஷனிக் வாட்டர் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி அதுக்குள்ளே மீன்களை வந்து இது பண்ணுறாங்க ஓஷனிக் வாட்டரில். அந்த மீன் கடல் தண்ணி இதெல்லாம் உங்கள் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள். மீன் கடல் தண்ணி இதெல்லாம். ஸோ அந்த மீன் நண்டு இந்த மாதிரிலாம் ஸோ ஒரு கடல் மாதிரியே ஃபீல் ஆகணும். சிப்பி பாறை இதெல்லாம் அந்த கடலுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் இருக்கணும், பாசிகள் இதெல்லாம். ஸோ சந்திரன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா சைக்கலாஜிக்கலி பேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். சந்திரன்னா 2ஆம் நம்பர். ஸோ இப்போ 2ஆம் நம்பர் இருக்க 2 வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். 2ஆம் நம்பரில் ஒரு காரியத்தை தொடங்குங்க. 2, 5, 7 3மே கனெக்டடு. 2ன்னா 5 செட் ஆகும், 5ன்னா 7 செட் ஆகும். இது இன்பில்டு. 2 கூடியவங்களுக்கு 5 செட் ஆகும், 5 கூடியவனுக்கு 7 தன்னால் செட் ஆகும். இந்த சந்திரன்கிறதுனால வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, வெள்ளை கலர் உடைகள் நீங்கள் போட்டுட்ருக்கிறது மிகவும் சிறப்பு. சந்திரன் அப்படின்னாலே என்னென்னா மாத்ருகாரகன்கிறதுனால அம்மா வயதுடையவர்களுக்கு அல்லது அம்மாவுக்கு நீங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சந்திரனுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்பாக கருதப்படுகிறது. அம்மா வயதுடையவர்களுக்கு சித்தியாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், அவர்களுக்கு சென்று நீங்கள் இது பண்ணலாம். வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா. சில பேர் வீட்டில் ஓவியங்கள் வரைஞ்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரை நிலவு இருக்கும், கீழே வந்து அந்த அரை நிலவு கான்செப்ட் ஏதோ ஒரு கவிதை எழுதியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் வந்து மதிக்கக்கூட கூடாது. காரணம் என்னென்னா இந்த அரை நிலவு என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கான வீழ்ச்சியை குறிக்கிறது. தேய்பிரை சந்திரன் பேர். வளர்பிறை சந்திரன் முழு பௌர்ணமி, அந்த பௌர்ணமி சம்மந்தப்பட்ட ஓவியங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். பௌர்ணமி எப்பயுமே சந்திரன்கிறதுனால குளிர்ச்சியான பொருட்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். எப்பயுமே குளிர்ச்சியான பொருட்கள் வீட்டில் வச்சுட்டே இருங்க. ஐஸ் வாட்ரு அந்த மாதிரி ஜில்லுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் எப்பயுமே இந்த குளிர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். பெரும்பாலும் இந்த ஏசி ரூமு, இந்த 2ஆம் நம்பர்காரங்களில் பிறந்தவங்களுக்குலாம் தெரியும், குளிர்ச்சி விரும்பிகள்னு பேர். உங்கள் பேரே குளிர்ச்சி விரும்பிகள். குளிர்ச்சியாக இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. இதற்கு அடுத்ததாக நீங்கள் என்ன சொல்லலாம்னா சந்திரன்னா பால், சந்திரன்னா தண்ணீர். ஸோ தண்ணீர் சம்மந்தப்பட்ட பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் தண்ணீர், பால், இந்த சம்மந்தப்பட்டதெல்லாம். ஸோ பெரும்பாலும் சந்திரன் அப்படின்னால என்ன அப்படின்னா சங்கு. உங்கள் வீட்டு வாசலில் சங்கு சிப்பி இருக்குது பார்த்தீங்களா, சிப்பி, கடல் சிப்பி. அந்த கடல் சிப்பியால் செய்யப்பட்ட மாலைகள், கடல் சிப்பியால் செய்யப்பட்ட திரைச்சீலைகள் இதெல்லாத்தையும் நீங்கள் வீட்டு வாசலில் மாட்டி வைக்கலாம். கடல் சிப்பியால் செய்யப்பட்டது. கடல்லேருந்து செய்யப்பட்ட எல்லா பொருட்களையும் நீங்கள் கையில் போட்டுக்கிறதாகட்டும், பேனாவாகட்டும், அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கடல் சிப்பியாக நீங்கள் வந்து பண்ணுறது. கடல்லேருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணுறது, அல்லது கடலில் வர்ற பாசிகளை வச்சு நீங்கள் வந்து பண்ணுறது வந்து இன்னும் சிறப்பு. கடல் பாசிகள், பாறைகள் மாதிரி, பாசிகள் மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது இன்னும் சிறப்பிலும் சிறப்பு. சந்திரன் அப்படின்னா அரிசி, இந்த அரிசி சாதம் இதெல்லாம். ஸோ சந்திரனுக்குரிய பிரீத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாடு அரிசிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை பரிமாறுற பாத்திரங்கள் வந்து பெரும்பாலும் ஒயிட் கலராக இருக்கிறது நல்லது. தானியலட்சுமின்னு பேர். ஸோ சந்திரனுக்கு செட் ஆகாத ஆள் யாருன்னா நீங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு செட் ஆகாது பாம்பு.
பாம்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் வீட்டில் இருக்கக்கூடாது. பாம்பு ஃபோட்டோ, ஒரு நாகம் அப்படி படம் எடுக்கிற மாதிரி, இந்த சீர்ற மாதிரி, அல்லது சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா புற்று மாதிரி, அதாவது வந்து ஒரு கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கொம்பில் வந்து பாம்பு இருக்கிற மாதிரியான சும்மா ஒரு பொம்மைக்கு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா பாம்பு வந்து என்ன பண்ணணும்னா கேதுவை விழுங்கக்கூடியது. குழந்தைங்க வீட்டில் விளையாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பாம்பு பொம்மை வச்சுருந்தா கூட அதை என்டர்டெயின் பண்ணாதீங்க. இதில் வந்து மிதுன ராசிக்காரர்கள் சந்திரன் தான் உங்களுக்கு பணம் தரப்போகிறார். சந்திரனோட ஜென்ம எதிரி கேது. அந்த கேதுவை நீங்கள் என்டர்டெயின் பண்ணவே கூடாது. பாம்பு நீங்கள் அது பாம்பு பண்ணை இருக்குது, அங்கே போய் விசிட் போகலாம். பாம்பை நீங்கள் கண்ணால் கூட பார்க்காதீங்க. மிதுனராசிக்காரர்கள் பாம்பு பார்க்கறது ஆபத்து. ஏன்னா பாம்பு உங்களோட ஜென்ம சத்ரு. அது இருந்தால் என்னன்னா பணம் வராது. 5 கூடியவன் சுக்கிரன், யோகாதிபதி சுக்கிரன் என்பதால் பெண்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்க. என்ன குருஜி? நல்லபடியாக சொல்கிறேன். ஸோ அப்போ பெண்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்க. பெண்களுக்கு வந்து அல்லது உங்கள் மனைவியை சொல்லி நீங்கள் உதவி சிந்திக்கிட்டதெல்லாம் போதும், உங்கள் மனைவியிட்ட சொல்லி உதவி பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது வந்து சுமங்கலியாக இருந்தால் அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, அவங்களுக்கான ஜுவல்லரிஸ் ஆர்னமெண்ட்ஸ்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இந்த சொல்லுவாங்க, ஆதரவற்றவர்கள் யாராவது இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு நிறைய செய்கிறது வந்து அது கன்னியா பெண்ணுக்கு, கொஞ்சம் வளர்ந்த ஒரு 12th கிளாஸ் படிக்கிற பொண்ணு அல்லது காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு நிறைந்த புகழ் வந்து சேரும். ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்த புண்ணியம் இருக்குது தெரியுமா? உங்களுடைய மாங்கல்ய பலத்தை அப்படியே ட்ரிபிள் மடங்காகும். நம்ம வந்து குஷ்பு பாட்டெல்லாம் கேட்குறோம், ஒரு தாலி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா, அதெல்லாம் உங்கள் தாலி வரம், அந்த வரம், இந்த வரம், ஆள் வரம் எது கொடுக்குன்னா புண்ணியங்கள் மட்டும்தான் தரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா, ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அது தர்ற புண்ணியம் உங்கள் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். நிறைய பேர் மாங்கல்ய பலத்துக்கு மாங்கல்ய தேவதாவை ஆவாகனம் பண்ணி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், இதெல்லாம் சும்மா. உண்மையிலே சொல்லப்போனால் மாங்கல்ய பலம் அதிகமாவதற்கு உங்களுடைய சுக்கரனுடைய அனுகிரகம் இருந்தால் மாங்கல்ய பலம் அதிகமாகும். சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் நீங்கள் கொடுக்குற அட்டென்ஷன், இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சுக்கரன் தான் இந்த டான். அவர் தான் வந்து உங்களுக்கு யோகாதிபதி என்பதால் நீங்கள் வந்து கல்யாணம், சீர்வரிசை, கல்யாணம் மேளம், இது மாதிரியான சிலைகள், பொம்மைகள் வீட்டில் இருக்கணும். ராதா கல்யாணம், கௌரி கல்யாண, அந்த மாதிரி சாங்ஸு, ஆனந்தமே அந்த சாங்ஸு, அந்த மாதிரியான வீடு ஃபுல்லாக சாங்ஸு. திருமால் இந்த டிடிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமால் வந்து டெய்லி கல்யாணம் பண்ணிப்பார். நித்திய கல்யாண சுந்தரர் யாருன்னா அது வந்து ஸ்ரீமன் வெங்கடேஸ்வர பெருமாள் தான் நித்திய கல்யாண பெருமாள். அவர் டெய்லி கல்யாணம் பண்ணிப்பார். டெய்லி சந்தோஷமாக அவருக்கு வந்து திருவிழா தான். இப்படி ஒரு சுவாமி உலகத்தில் இருக்காருன்னா அவர் வந்து நம்மளுடைய வெங்கடாஜலபதி தான். அவர் தான் நித்திய கல்யாண சுந்தரர்னு பேர். அவர் கல்யாணம் பண்ணாத நாளே கிடையாது. எல்லா நாளும் கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் மாங்கல்யமோ பொட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். நித்திய கல்யாண சுந்தரர். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் கல்யாண சுந்தரர் என்று நீங்கள் கருதப்படுவது என்னவென்றால், நீங்கள் தேங்காய் கல்யாணத்தில் வைக்கக்கூடிய தேங்காய் கலசம், அரிசி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ், உங்கள் வீட்டில் ஒரு பூர்ண கலசம், உங்களுடைய ஹாலில் ஒரு பூர்ண கலசம், விவாகம் இருக்கிற வாசலில் மாவிளை தோரணங்கள் எப்பயுமே இருக்கணும். எப்பயுமே மாவிளை தோரணங்கள் இருக்கணும். எப்பயுமே திருவிழா கோலமாகவே இருக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆடைகள், உங்களுடைய அணிகலன்கள்லாம் எப்பயுமே ஒரு மாப்பிள்ளை கோலமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நல்ல அந்த ட்ரெஸ்ஸஸ்லேயே வித்தியாசம் அதெல்லாம். ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் 7 கூடியவன் குரு என்பதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரு, கோல்டன் கலரு இதெல்லாம் செட் ஆகாது. மஞ்சள், கோல்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவர் சம்மந்தப்பட்ட லிவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் வருமானம் வர்றது. மிதுனராசிக்காரனே 7னா குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தங்கம், நீங்கள் நிறைய தங்கம் போடக்கூடாது கையில். அதுக்கு பதிலாக வெள்ளி போடலாம், பிளாட்டினம் போடலாம், சில்வரில் காப்பு போன்ற விஷயங்கள்லாம் போட்டுக்கலாம். எதை தொடங்கினாலும் வியாழக்கிழமை தொடங்காதீங்க. எதை தொடங்கினாலும் நம்பர் 3ல் தொடங்காதீங்க. இதெல்லாம் பண்ணாத வரைக்கும் நீங்கள் மிகவும் சிறப்புடன் இருப்பீர்கள். ஸோ கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம்.
இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.